ஹாய் செல்ல குட்டீஸ், இன்னைக்கு நாம கடலுக்குள்ள போய் வண்ணமயமான மீன்களை சந்திக்க போறோம். வாங்க போலாம். நம்மள இந்த அழகான டால்ஃபின் தான் கடலுக்குள்ள கூட்டிட்டு போக போகுது. டால்ஃபின்கள் எப்பயுமே மனிதர்கள் கிட்ட நட்பா நடந்துக்கும். அது ரொம்ப புத்திசாலியானதும் கூட. எனக்கு டால்ஃபின்கள் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமா? அங்க ஏதோ கலர் கலரா வானவில் மாதிரி தெரியுதுல்ல, அது வானவில் இல்ல, அது ரெயின்போ ஃபிஷ். அந்த ரெயின்போ ஃபிஷ்லாம் எப்படி அழகான பல நிறங்களை உருவாக்குதுன்னு ஆச்சரியமா இருக்குல்ல. அது தன்னோட செதில்கள் மூலமா தான் இப்படி பல வண்ணங்களை உருவாக்க முடியுது. அடுத்ததா இங்க பாருங்க, ஜெல்லி ஃபிஷ். ஆழ்கடல் ரொம்பவே இருட்டா இருக்கு. ஆனா இந்த ஜெல்லி மீன்கள் தங்களோட ஒளியால இந்த இடத்த வெளிச்சமாக்குது. இதோ நான் இருக்கிற இந்த இடம் பாறை மாதிரி இருக்குல்ல, ஆனா இது பவள பாறைகள். இதை சுத்தி தான் நிறைய மீன்கள் வாழுது. இந்த மீன்களுக்கெல்லாம் இதுதான் வீடா இருக்கு. இதோ இங்க நீளமா ஒரு மீன் போகுதுல, இதுதான் டேங்க் ஃபிஷ். இந்த டேங்க் ஃபிஷ் ரொம்பவே புத்திசாலியானது. ஏன் தெரியுமா? யாராவது மீன்களை வேட்டையாட வந்தா தன்னோட உடலை நீல நிறமா மாத்தி எல்லா மீன்களுக்கும் எச்சரிக்கை கொடுத்து அதை காப்பாத்திரும். அதோ அங்க பூ மாதிரி ஒண்ணு உங்களுக்கு தெரியுதா? அதுதான் சீ அனிமோன். அது பாக்குறதுக்கு பூ மாதிரி இருந்தாலும் அதை நம்ம ஒரு விலங்குன்னு சொல்லலாம். இதுதான் க்ளோன் ஃபிஷ் வாழ்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. அங்க பாருங்க, அந்த மீனை பாக்குறதுக்கு குதிரை மாதிரியே இருக்குல்ல. ஆமா, இதுதான் கடல் குதிரை. இது ரொம்ப அழகா தன்னோட வாழை ஆட்டி ஆட்டி நீந்தும். அது மட்டும் இல்லாம அது பவள பாறையோட ஒட்டி வாழ்றதுக்கு அதோட வால் தான் உதவியா இருக்கும். இதோ இந்த மீனை பாத்தீங்களா? இதோட வாய்ப்பகுதி பாக்குறதுக்கு பறவையோட பீக் மாதிரியே இருக்குல்ல. இத நம்ம கிளி மீன்னு சொல்லுவோம். இந்த மீனோட வாய்ப்பகுதி பறவையோட பீக் மாதிரி இருக்கிறதுனால இது தன்னோட இரைய பிடிக்கிறதுக்கு உதவியா இருக்கு. இன்னைக்கு நம்ம கடலுக்கடியில போய் டால்ஃபின், ரெயின்போ ஃபிஷ், அப்புறம் ஜெல்லி ஃபிஷ் அப்படின்னு நிறைய மீன்களை சந்திச்சோம்ல. அதுல உங்களுக்கு எது பிடிச்சதுன்னு சொல்லுங்க. ஓகே செல்ல குட்டீஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை பார்க்குற வரைக்கும் டாடா, பாய் பாய், see you.